விஜய் ஒரு வன்மத்தோடு தான் அந்த விஜயோட முதல் உரை இருந்தது முதலமைச்சர் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கத்துல விஜயோட முதல் உரையை வச்சு கேட்கிறேன், விஜயோட அடுத்த அந்த 100 நாட்கள், முதல் 100 நாட்கள் எப்படி இருக்க போகுது? இல்ல, முதல் உரையில அவர் இதை செய்ய தவறிட்டார், இதை செய்திருக்கணும், அதனால இந்த 100 நாள் இப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம ஆருடம்னா சொல்ல இல்ல. நான் ஆருடத்துக்காக கேட்கல, கஜானா காலியா இருக்கு, என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ல வராரா? அந்த 2500 ரூபாய் 2 வருஷம் கழிச்சு தான் தருவேன் அப்படின்னு சொல்ல வராரா? இல்ல என்ன புரிஞ்சுக்கணும்? முதல் 100 நாட்களில் விஜய் என்ன செய்ய போகிறார்? முதல் 100 நாள்ல அவர் சொன்ன கவர்ச்சிகரமான எந்த திட்டங்களும் நடைமுறைக்கு வரப்போவதில்லை. காரணம் அவர் அதுக்கு தான் வந்து ஒரு இது போட்டாரு, ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டாரு. கடந்த 20 வருஷமா தமிழ்நாட்டோடைய கஜானா காலியா தானே இருக்கு. இல்ல கஜானா காலி அப்படின்றத எப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஆட்சி இப்பதான் வந்து சைனே போடுறேன், இதுக்கு மேலதான் நான் வந்து கோப்புகளை பார்க்க முடியும், இதுக்கு மேலதான் வந்து தமிழ்நாட்டு அரசினுடைய ரகசியமான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும்.